எல்லாரும் டயருக்குள்ளெல்லாம் செடியெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி நாமளும் ஒரு டயர் எடுத்து போட்டு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி செடியெல்லாம் வச்சேங்க. ஆனால் நம்ம இதில் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. என்னென்னா இந்த போட்டு அதுக்கப்புறம் மண்ணை ஒரு கொட்டி வச்சு ஒரு 10-15 நாளாவது அது அப்படியே கொஞ்சம் மண்ணெல்லாம் பொல ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருக்கணுங்க. நாம் மண்ணை கொட்டி உடனே நம்ம செடி வச்சு உடனே அது மண்ணெல்லாம் நல்லா இறுகி போச்சுங்க. அதனால் அது கொஞ்சம் ஏற்கனவே நம்ம அந்த மிளகாய் செடி அதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே நல்லா வரலன்னு சொல்லி பிடுங்கிட்டேங்க. இப்போ இந்த கொஞ்சம் விதை போட்டிருந்தேங்க, அதுலேயும் ஒரு 2-3 கொத்தரை விதை, ஒரு 2-3 சொரச்செடி இதெல்லாம் போட்டிருந்தேங்க. சரி வந்தால் வருது வராட்டினா போகுது அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேங்க. ஆனால் முளைச்சி நல்லாவே வந்திருக்குங்க. இது நான் கொஞ்சம் கேமராவை பக்கத்தில் வச்சு எடுத்திருந்தேன்னா செடி நல்லா இருக்கிறது தெரியுங்க. நான் கொஞ்சம் தூரமாக வச்சு எடுத்ததுனால செடி நல்லா தெரியல. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அதனால் சரி கொஞ்சம் நம்ம அதுக்கு டானிக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கொடுத்துட்ருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்களா, இந்த நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் புண்ணாக்கு வாழைப்பழம் எல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி தாங்க. அது நல்லா ஒரு லிட்டருக்கு அந்த சின்ன டப்பாவில் ஒரு டப்பா ஊற்றினா போதுங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம லிக்விட்டாக கொடுக்கல, இது நமக்கு உடனே கேட்குங்க. ஆட்டெருவு இதெல்லாம் வச்சோமா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது கேட்குங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி லிக்விட்டாக கொடுக்கல, இது உடனே நமக்கு அதோட பலன் தெரியுங்க. ஆனால் இதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம செடி வாடவோ காயவோ மண்ணை காயவே விடக்கூடாதுங்க. இப்போ காலையில் கொடுக்குறேன்னா உடனே சாயந்தரமெல்லாம் காய விடக்கூடாது. அன்றைக்கி சாயந்தரமும் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுருணுங்க. இல்லைன்னா அது ஹீட்லேயே அதே செடியெல்லாம் பட்டு போன மாதிரி ஆகி போயிருங்க. நம்ம பின்னால் வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த மாதுளஞ்செடி, அதுலேயே ஒரு பக்கம் ஒரு 2-3 பாவை விதை இருந்ததுங்க, அதையும் போட்டு விட்டேன். சரி அதுக்கும் கொஞ்சம் கிளறி அந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி. இது வச்சது காய்க்கணுங்கிறதுக்காக இல்லைங்க, நிழலுக்காக தாங்க அதிகமாக நான் அந்த பக்கம் வச்சது. அது ஒரு கொடி மாதிரி படர்ந்தது அப்படின்னா வீட்டுக்கும் கொஞ்சம் நிழல் கிடைக்குங்க. இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த புளியா ஓடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை பக்கத்து வீட்டுக்காரம்மா ரோட்டில் கொட்டியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த வண்டி நசுக்கி நல்லா தூள் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதை தான் அள்ளிட்டு சரி செடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி அள்ளிட்டுருக்கேங்க. இந்த மாதிரி நமக்கு எது கிடைக்குதோ நம்ம அதை பயன்படுத்தி செடிக்கு நம்ம உரமாக வச்சுக்கலாங்க. இந்த தழை இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் அந்த செடிக்கு அடியெல்லாம் கொட்டணும் அப்படின்னா தண்ணி பாய் இதுவே நல்லா மக்கி போயிருங்க. கொஞ்சம் செடியுமே கொஞ்சம் அடியில் மண்ணை ஈரப்பதமாகவே வச்சுருக்குங்க. அதனால தான் சரி அது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அள்ளிட்டு வந்தேங்க. இது என்ன நான் 2-3 இது அள்ளிட்டு வந்தேங்க. செடிக்கு போட்டிருக்கேன், அதை நான் வீடியோ எடுக்கல மறந்துட்டேன் ஏற்கனவே இல்லைனே. சரி இதையும் உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டி அள்ளிட்டு வச்சுருக்கேங்க. இது நம்ம பாவை செடி தாங்க, இந்த வெள்ளை பாவக்காய் ஒரிஜினல் நாட்டு காய்ங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த பாவக்காயை விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் ஒரு 2-3 காய் இருந்ததுங்களா, சரி அப்படியே அதையும் பறிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் அள்ளி கொண்டு கொட்டிகிட்டு இருந்தேங்களா, பார்த்தேன் சரி அதையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் சொல்லி அப்படி தானே அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். இப்படி தாங்க நம்மளால் என்னென்ன முடியுதோ நம்ம அதை பண்ணி நாம் தாங்க கொஞ்சம் நம்மளையே பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலமெல்லாம் அந்த மாதிரி இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா கூட ஒரு விதை 2 விதை போட்டு விடுங்க, அது என்ன வருதோ வரட்டும். இது பாருங்கள் வெண்ணெய் தாங்க, வயிற்றில் புண்ணு ஏதாவது இருந்ததுன்னா வெண்ணெய் சாப்பிடுங்க, அப்படியே புண்ணெல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆறிடுங்க. அப்படி தாங்க நானே கேமராவை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு அள்ளி போட்டேங்க, சரி உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே நம்ம மோர் சில் பண்ணால் பிள்ளைங்க எல்லாமே ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை வெண்ணெய் சாப்பிட்ருவோங்க. ஏன்னா இப்போ அதுவும் வெய்ய காலம் வருது இல்லைங்களா, வயிறெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே புண்ணாயிருங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெண்ணெய்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, சூப்பராக நல்லா வேலை செய்யுங்க. நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.